தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் காலை முதல் தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது வாக்காளர் அடையாள அட்டையில் தன்னுடைய முகம் மாறியிருப்பதாக கூறி வாக்கு செலுத்த அனுமதிக்கவில்லை என்று பெண் ஒருவர் அண்ணாமலையிடம் புகார் தெரிவித்துள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கோவை மாவட்டம் சூலூர் வாக்குச்சாவடியில் ஆய்வு செய்வதற்காக சென்ற அண்ணாமலையிடம் தன்னால் வாக்களிக்க முடியவில்லை என்று பெண் ஒருவர் கூறியிருப்பதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வாக்காளர் அடையாள அட்டையில் தன்னுடைய முகம் மாறியிருப்பதாக கூறி தன்னை வாக்களிக்க செய்யவில்லை என்று கூறி பெண் ஒருவர் கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் வாக்குச்சாவடிக்கு ஆய்வு செய்ய வந்த அண்ணாமலையிடம் புகார் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தற்போது மீண்டும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம்.